ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் மசாலா. நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கொல்லிமலைக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு. ஏன்னா இந்த இருக்க கார்டனை பார்த்தாலே தெரியும் இந்த மிளகு தோட்டத்தை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஈல்டு ஸ்டார்ட் ஆயிருக்குது. கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மிளகு தோட்டத்தில் இருக்கோம். மிளகும் அடுத்த ஈல்டு ஸ்டார்ட் ஆயிருச்சு. அடுத்தது ஏலக்காயும் அடுத்த ஈல்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஏலக்காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 45 நாள் 50 நாளைக்கு ஒரு முறை ஏலக்காய் வந்து ஈல்டு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மிளகு வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் தான். இப்போ வந்து மிளகு காய்ச்சிட்டுருக்கு. ஒரு 2-3 டைம் இதில் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எல்லாமே நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோங்க. இப்போ ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேட்ச் நம்ம வந்து விற்பனை முடிச்சாச்சு. 45 நாள் 50 நாளைக்கு அப்புறம் ஒரு பேட்ச் எடுப்பாங்க. அது எல்லாமே விற்பனை ஆயிடுச்சு. அடுத்த பேட்ச் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. உள்ளார தோட்டத்துக்குள்ளார எல்லாரும் ஏலக்காய் பறிச்சிட்ருக்காங்க. வாங்க அந்த இடத்துலையும் பார்க்கலாம். உங்களுக்கு இது மாதிரி இன்னும் ஏலக்காய்லாம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் வாங்கிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து ஆர்கானிக் முறையில் உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. ஏலக்காய் செடி வச்சதுலேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வச்சு ஒரு 4-5 வருஷம் ஆயிருக்கு. அதில் எதுவுமே பூச்சிக்கொல்லி மருந்தோ வேறு எந்த விதமான உரங்களோ வச்சு அவங்க பயிர் பண்ணிக்கிறது இல்லை. எல்லாமே இங்கே விளையக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இலைதழைகள் எல்லாமே விழுகுது இல்லையா, அது அப்புறம் தொழு உரம் மாட்டு சாணம் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரியான முறை அதெல்லாமே பயன்படுத்தி தான் இந்த ஏலக்காயும் சரி, மிளகும் சரி, பட்டை, லவங்கம் இப்படி எல்லா பொருளுமே உற்பத்தி பண்ணி உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க, விளைய வச்சிட்ருக்காங்க. இதில் என்னென்ன கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் இந்த பூச்சிக்கொல்லி அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள நுழையும் போது பார்த்திங்கன்னா, சீக்கிரமாக அந்த நம்ம உடலுக்கு கேடு விளையக்கூடிய எல்லா பொருள்களும் நம்ம வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுது. இங்கே அப்படிலாம் இல்லாமல் கொல்லிமலையை பொறுத்த வரையிலும் இங்கே விளையக்கூடிய பொருள்கள் எல்லாமே இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணுறாங்க. காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் அது ஒரு முக்கியமான காரணம். பூச்சிகள் எல்லா இடத்துலையும் வரும், வராமல் இல்லை. அதை தடுக்கிறதுக்கு தான் இவங்க ஆர்கானிக் முறையில் உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. உரங்கள் எல்லாமே அவங்களே பயன்படுத்திகிட்ருக்காங்க. இப்போ ஏலக்காய் ஈல்டு எடுத்துகிட்ருக்காங்க. உள்ளார போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏலக்காயை வந்து செடியை சில பேர் பார்த்துருக்க மாட்டோம். மிளகு கொடி வேணால் பார்த்துருக்கலாம், ஏலக்காயை அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம். ஏலக்காயை பறிக்கிறது ஒரு அழகான ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் எவ்வளோ காய் வருது, அதில் எது நல்ல காய் எது நல்லா விளைஞ்சிருக்கு அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க அழகாக எடுத்துகிட்ருக்காங்க. தரமான ஏலக்காயை எடுத்து விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஏலக்காய் தோட்டத்துக்குள்ளே வந்தாச்சு. அடுத்த ஈல்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு ஈல்டும் பார்த்திங்கன்னா 45 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. 45 நாள்லேருந்து 50 நாளுக்குள்ளார அடுத்த ஈல்டு ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போன ஈல்டு எடுத்திருந்தோம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்த ஈல்டு எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ இனி குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ். இப்போ ஈல்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ ஏலக்காய் இப்போ எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், ஏலக்காய் எடுத்துகிட்ருக்காங்க இல்லையா, இது வந்து 45 நாளைக்கு ஒரு முறை எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ குளிர்காலமும் குறைஞ்சி இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. மலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர் கொஞ்சம் இருக்கும், எப்போதுமே இருந்துகிட்ருக்கோம். அக்கா இப்போ குளிர்காலம் முடிஞ்சிருச்சு, வெயில் காலம் ஆரம்பிக்கும் போது ஏலக்காயோட ஈல்டு எப்படி வருங்க? காய் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். காய் கொஞ்சம் கம்மியாக வரும். அதுக்கு என்ன பண்ண, அதை அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தண்ணி அடிப்பாங்க. தண்ணி அடிச்சாங்கன்னா அந்த பூவெல்லாம் வரும். பூ வந்தால் காய் வச்சிடும். அதுக்கு தேவையான ப்ரிகாஷன்லாம் பண்ணினோம்னா அதே அளவு ஈல்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த இதை முடிச்சுட்டு ஸ்ப்ரிங்க்லர்லாம் போயிட்டுருக்கு. அங்கங்கே பைப்பு ஓஸ்லாம் போட்டிருக்காங்க. அதன் மூலமாக தண்ணியெல்லாம் அடிக்கும்போது அதனாலே பூ காய் எல்லாமே அதிகமாக கொடுக்கும். இது வந்து இயற்கையான முறையில் உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. இயற்கையான உரங்கள்லாம் போட்டு தொழு உரம் இங்கே பாருங்கள், பார்த்து தெரியும். இதிலேருந்து வரக்கூடிய இலைதலைகள் இதனுடைய எல்லாத்தையுமே எடுத்து இவங்க உரமாக பயன்படுத்திக்கிறாங்க. இதை அங்கங்கே கூட்டி மரத்துக்கு அடியில் தள்ளி விட்டு அதில் தண்ணி அடிச்சு விட்டாங்கன்னா மக்கிடும். மண்ணை போட்டு அதை மூட மக்கி கிளறி விட மக்கிடும். அதுலேருந்து வரக்கூடிய சத்துக்களை எடுத்து தான் இந்த ஏலக்காய் செடி வளருது, மற்ற மிளகு கொடி எல்லாமே வளருதுங்க. அதனால் நம்மளுக்கு வந்து இயற்கையான ஆர்கானிக் முறையில் வளரக்கூடிய ஏலக்காய்களை வாங்குறதுக்கு இது நல்ல ஒரு இடமா இருக்கும். வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், மிளகு ஈல்டு எடுக்க ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மிளகு கொடியிலேயே காய ஆரம்பிச்சிருச்சு. இது பழுத்துருக்கு. இது வந்து நல்லா தரமாக விளைஞ்சது பழுத்ததுக்கப்புறம் காயுது பார்த்தீங்களா, காயவும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்தது நமக்கு மிளகு ஃப்ரெஷ்ஷான மிளகு கிடைக்க ஆரம்பிச்சிரும். இது ஆர்கானிக் முறையில் நான் சொல்லியிருக்கேன், ஆர்கானிக் முறையில் இவங்க விளைய வைக்கிறாங்க.
இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் மூலமாகவே வாங்கிக்கலாம். மிளகு, ஏலக்காய், பட்டை, லவங்கம் இது எல்லாமே நம்மளோட சேனல் மூலமாகவே ஹோல்சேல் ப்ரைஸை விட கம்மியான ரேட்லேயே நம்ம இதை வாங்கிக்க முடியும். அப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீடியோ வந்து எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னா, பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா அவங்களுக்கும் இது மாதிரியான பொருள்கள்லாம் தேவைப்படும். எல்லாருக்குமே இந்த கொல்லிமலை செட் அப்படிங்கிறது வந்து டக்குன்னு வாங்கலாம். ஏன்னா அது கொல்லிமலையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வருது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாருமே வாங்குவாங்க. அது நியாயம் தான். இது இன்னும் அதே மாதிரி நம்ம உற்பத்தி இடத்துலேருந்து நம்ம வாங்குறதுனால கம்மியான விலைக்கு கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவில் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன பொருள், என்ன ரேட்டு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் ஃபோன் காலில் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.